2012ஆம் ஆண்டு சுனிலா அபயசேகர என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகிமைக்குரிய மனித உரிமை காவலர் வெளிநாட்டில் இருந்து போட்டு திரும்பி இலங்கைக்கு வாரார். வந்திருந்த காலத்தில் மாத்தளை புதைகுழி அம்பிடுது. மாத்தளை புதைகுழி 2012ஆம் ஆண்டு அகழப்பட்டது. அது ஒரு மாத்தளை ஆஸ்பத்திரியில் ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு கிண்டேக்க எலும்பு கூடுகள் வர தொடங்குது. கிண்ட வருகுது, எங்களை விட கூட இதுவரை, அதாவது செம்மணியோட ஒப்பிடிக்க 158 என்று நினைக்கிறேன் வருகுது. 158 வரைக்கும். அப்போ சுனிலா ஒரு பேட்டி கொடுக்குறா சண்டே டைம்ஸுக்கு. இவ்வளவு எலும்புக்கூடு வந்துட்டு யாராவது ஒரு உறவினர் வந்து அதை அடையாளம் காண முயற்சி செய்யுமா? அதில் கிடைக்கக்கூடிய சான்றுகள், ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆபரணம் அல்லது ஏதாவது செருப்பு, இப்போ வார மாதிரி ஒரு பொம்மை, ஒரு வளையல் அல்லது ஒரு உடுப்பு அல்லது ஒரு பேக், இப்படி ஏதாவது வரைக்க அதோட சம்பந்தப்பட்ட யாராவது வந்து அதை அடையாளம் காணுகிறார்களா என்று பார்த்தா ஒருத்தரும் வரையில. செம்மணியிலுமே பார்த்தா நிலைமை. குழந்தைகள் காணாமல் போயிருக்கலாம் என்று கருதப்பட்டால் குடும்பமாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா குடும்பங்கள் ஒன்றாக புதைக்கப்படைக்கான் குழந்தையும் புதைக்கப்படும். அப்போ குழந்தை காணாமல் போயிருக்கலாம் என்றால் குடும்பமாக காணாமல் போயிருக்கின்ற பொருள். குடும்பமாக காணாமல் போனவர்கள் யார் என்று பார்த்தா இந்த உறவினர்கள் வந்து இதில் எதுவும் எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய தடயம் இருக்காண்டு பார்க்கலாம். ஆனால் மாத்தளை புதைகுழி விடயத்தில் அப்படி யாருமே வரையில. அப்போ சுனிலா கேட்குறா, இதுவே லத்தீன் அமெரிக்காவாக இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த அகழ்வாராய்ச்சி வேலையே கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்க தருவார்கள். ஆனால் இலங்கையில் யாருமே வரையில. நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்குறான். அடுத்தடுத்த ஆண்டு சுனிலாவும் இயற்கை எழுதி விட்டார். பிரச்சனை அதையே தான் திரும்பி டாக்டர் ஜெயலலித் கேட்கிறார். அது மறக்கப்பட்ட கதை என்று. அதைத்தான் அவர் வேறு வார்த்தைகளில் சொல்கிறார். அது ஏன் மறக்கப்பட்ட கதை என்றால், யார் அதுக்காக போராடணுமோ அந்த அமைப்பு ஜேவிபி தன் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட தோழர்களுக்காக நீதி கேட்கவில்லை. ஏன் கேட்கல? இதுக்கெல்லாம் இருக்கு ஒரு குரூரமான அரசியல். ஏனென்றால் நீதி கேட்டால் யாரை விசாரணைக்கு கொண்டுவரலாம் என்றால் ஒன்றில் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்களாகவும் இருக்கலாம், ஒரே இனம். தவிர கடைசி கட்ட யுத்தத்தில் அவர்கள் யாருக்கு ஆட்சியத்து கொடுத்தார்களோ, எந்த படை வீரர்களை வெற்றி வீரர்களாக புகழ்ந்தார்களோ போர் வெற்றிக்கு பின், அதே படை வீரர்களைத்தான் அவர்கள் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. அதாவது தமிழ் மக்களின் உடலில் தீட்டி கூறாக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் சிங்கள மக்கள் மீதும் பாய்ந்தன. அப்படி பார்த்தால் எந்த யுத்த வெற்றி நாயகர்களை அவர்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்களைத்தான் திருப்பி குற்றம் சாட்ட வேண்டி வரும்.